சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற டைமர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைமரை 1 மினிட்டுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் கவுண்ட் ஆகிற ஒரு செகண்டையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் டைமர் கவுண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, 10 செகண்ட் அதில் தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 செகண்டில் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் கற்பனை பண்ணிக்கோங்க. 5வது செகண்டில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் 10வது செகண்டில் உணர்றீங்க. இப்போ திருப்பி நீங்கள் 5வது செகண்டுக்கு போய் அங்கே செஞ்ச தப்பை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் 10வது செகண்டுக்கு வர முடியுமா? வர முடியாது. அதே மாதிரி இப்போது 10 செகண்டு தாண்டி போயிட்டோமா, இன்னும் மீதி 50 செகண்டு நமக்கு இருக்கா? இந்த 50 செகண்டில் நமக்கு என்ன வேணால் நடக்கலாம். நமக்கு நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். அப்போது நம்மளை கடந்து போன 10 செகண்டும் நம்ம கையில் கிடையாது. இனி வரப்போகிற 50 செகண்டும் நம்ம கையில் கிடையாது. அப்போ நமக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குதுன்னு நம்ம இங்கே யோசிக்கணும். நமக்குன்னு சொந்தமாக இருக்கிறது இந்த நொடி. இப்போது டிக்கிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த நொடி தான் நமக்குன்னு சொந்தமாக இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, முடிச்சுக்கோங்க.